ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பும் புளிச்சக்கீரையும் போட்டு ஒரு மசியல் ஒன்று பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அது வந்து நான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நான் ஒரு மசியல் ஒன்று பண்ணுவேன். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த கீரை வந்து அவங்க முழுசாக போட்டு அப்படியே பருப்பில் செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி செஞ்சு பார்த்தேன். அது நம்மளா ஒரு சின்ன தோன்றுறதானே, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு தோணல. அது மாதிரி செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறேன். தொட்டுக்கு வந்து பசங்களுக்கு வந்து புளிச்சக்கீரை பிடிக்காதனால ரசம் வச்சு காலிஃப்ளவர் வறுத்தேன். அதை தான் இன்னைக்கு சைட் டிஷ்ஷாக இதுக்கு வச்சுக்க போகிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றலாம், ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஊற்றலாம். தாளிக்கிறதுக்கு ஆனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். கீரையை போட்டு வதக்கிக்கலாம். இதில் போட்டோன்னே நமக்கு வந்து கீரை சுண்டிடும், கொஞ்சமாக போயிடும். கலரும் மாறுது பாருங்க. ஒரு 3 நிமிஷத்துல எல்லாமே நம்மளுக்கு சுண்டிடும். அது மாதிரி நல்லா வதங்கிடும். வதக்கிறதுலே வந்து கீரை நல்லா வெந்துடும். பிஞ்சு கீரை தான் இது, ரொம்ப முட்டை கீரை இல்லை. அதனால சீக்கிரம் வதங்கிடும். தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வதக்கிட்டு நம்ம கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிக்க தானே போகிறோம். பருப்போடு சேர்த்து அது நல்லா வெந்துடும். அப்படியே சப்போஸ் சரியாக வேகலைன்னா கூட. ஓகே, நல்லா வதங்கிருச்சு பாருங்க. ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நம்ம மசாலா கடைஞ்சாலும் கடையலாம், இல்லாட்டி மிக்சியில் போய் பிளெண்ட் பண்ணிட்டு வரலாம். நான் வந்து ஒரு 50 பருப்பு இருக்கும், துவரம் பருப்பு. அதை வந்து வேக வச்சு சின்னதாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதோட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு. இதை ஆற வச்சு நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீரை வந்து ஒரு 3/4 வாசி நம்ம மசிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஒரு 1/4 வாசி கீரை தெரியணும், ரொம்ப நைஸாக மசிக்கக்கூடாது. வந்து நான் கடாய் போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் போடுறேன். சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக இருந்தால் முழுசாக போடுங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2ஆக போடுங்க. அந்த புளிப்பெல்லாம் அந்த வெங்காயத்தில் ஏறி நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் முழுசாக போட சொல்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதை வந்து அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிளகா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன், சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். நம்ம சாம்பாருக்குமே வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்து போட்டு தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து இந்த தக்காளி வேக வச்சோம்ல அந்த பருப்பில், அதை எடுத்து போட்டுவோம். நல்லா வெந்ததுன்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் வதக்கும். தக்காளி ஹார்டாக இருந்தால் கூட வெந்துருச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாகிடும். அதை எண்ணெயில் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு இஷ்டம் காரம் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போடும். எனக்கு கொஞ்சோண்டு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து ஆப்ஷன். ஓகே, நம்ம பருப்பு ஊற்றிடலாமா? அப்போது இது வந்து திக்காக இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றுங்க. நான் கொஞ்சமாக இந்த பருப்பு எண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். போதும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இது வந்து புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் உப்பு தாங்கும், அதனால் நீங்கள் வந்து உப்பு நிறைய போடலாம்.
டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் திருப்பி போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தால் தான் புளிச்சக்கீரைக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த புளிச்சக்கீரையை அதில் ஊற்றிடலாம். கையை வச்சு வச்சாதான் ஒரு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து புளிச்சக்கீரை கடைவோம்ல, அதை வந்து நம்ம 4-5 நாள் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து அப்படி சாப்பிட முடியாது, செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்ணும். அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏன்னா இது நிறையெல்லாம் போட்டு சாப்பிட முடியாது, நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு சாப்பிட முடியாது புளிப்புக்காக. இல்லை பார்த்து செய்யுங்க. ஓகே, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம புளிச்சக்கீரை பருப்பு ரெடி. ஆஃப் பண்ணிடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளிச்சக்கீரை ரெடி. சாப்பிடுவோமா? புளிச்சக்கீரை பருப்பு மசியல். சொல்ல போனால் நம்ம ஊர் தமிழில் சொல்கிறேன் நான். அவங்க வந்து ஆந்திரா பப்புன்னு சொல்கிறாங்க. கோங்குரா பப்பு, அதையே தப்பாக சொல்கிறேன் நான். கோங்குரா பப்பு. ஓகே, சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோமா? இது வந்து நிறையெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான், பட்டு போடாமல் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அந்த பருப்பு போடாமல் கடைவோம்ல, நம்ம புளிச்சக்கீரை எப்போதும் கிடையாது, அதையே நம்ம பட்டு போடாமல் தான் சாப்பிட்றோம். அது மாதிரி தான் இதையும் சாப்பிட்ணும். பருப்பு போட்டுருக்கோம் நிறையா போட்டோம்னா புளிக்கும், சாப்பிட முடியாது. பட்டு போடாமல் தான் சாப்பிட்ணும். அவங்க ஏன் வந்து இது மாதிரி கடையாமல் முழுசாக போடுறாங்க கீரையை அப்படின்னாக்கா, அந்த பருப்பு தனியாக இருக்கும், கீரை தனியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே அந்த புளிப்பு அந்த கீரையில் தெரியுங்கிறது. அது வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். நம்ம எங்கள் வீட்டில் யாருக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது, தனித்தனியாக இருக்கிறதுனால. அதேமாரி ஒரு தடவை செஞ்சேன், யாருமே சாப்பிடல. அந்த கீரையை தனியாக கடிக்கும் போது ஒரு புளிப்பு தன்மை நிறையா தெரியுது அப்படின்னாங்க. அதனால என்ன பண்ணேன், அடுத்த செய்யும்போது கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி செஞ்சேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த புளிப்பு வந்து ஈவனாக இருக்கா, அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்கிறேன். ஓகே, நான் சாப்பிடவா? சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு வந்து நான் இது கொடுக்க போகிறது இல்லை, காலிஃப்ளவர் ரசம் தான் வச்சேன். அதனால் அந்த தொட்டுக்கு இதை வச்சு சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.